ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபேன் கண்ட்ரோல், ஸ்பீட் கண்ட்ரோல். அதாவது ஆம்ப்ளிஃபையரில் சில பேர்த்துக்கு வந்து ஃபேன் ஓடுற நாய்ஸ் வந்து சில பேர்த்துக்கு வந்து பிடிக்காது. அதாவது கண்டினியூவாக ஆன் பண்ணுறதுலேருந்து ஆஃப் பண்ணுற வரைக்கும் ரன் ஆகிட்டே இருந்துச்சுன்னா, அந்த ஃபேன் நாய்ஸ் சில பேர்த்துக்கு வந்து பிடிக்காது. எனக்கு பிராண்டட் ஆம்ப்ளிஃபையர் மாதிரி போர்டு ஹீட் ஆனால் மட்டும் ஃபேன் ஓடி கூல் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஃபேன் வந்து ஓடக்கூடாது, ஆஃபில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஃபேன் ஸ்பீட் கண்ட்ரோல் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்கள் ஆம்ப்ளிஃபையரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபேன் கண்ட்ரோல் போர்டு என்டிசி டைப்பு. இப்போ இந்த இதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா போர்டில் வந்து ஸ்க்ரூ பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த தெர்மோஸ்டாட்டை இது போர்டு ஹீட் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா உங்கள் ஃபேனை ரன் பண்ண வைக்கும். கூல் ஆச்சுன்னா திரும்ப வந்து ஃபேனை ஆஃப் பண்ணிடும். இதில் வந்து டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 57 டிகிரியிலேருந்து 37 டிகிரி வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த போர்டில் இருக்குது. 12 வால்ட் ஏசியும் கொடுத்துக்கலாம், 12 வால்ட் டிசியும் கொடுத்துக்கலாம். இதில் இந்த இடத்தாண்ட ஏசி கொடுத்துட்டு ஏசியோ டிசியோ கொடுத்துட்டு இந்த இடத்தாண்ட வந்து ஃபேனை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து டெம்பரேச்சர் உங்களுக்கு தேவையானது, அதாவது 37 டிகிரிலேயே நீ ஃபேனை ரன் பண்ணணும் அப்படின்னா இதில் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா 37 டிகிரி ஹீட் ஆனோடனே ஃபேன் ஓட ஆரம்பிச்சிடும். இந்த சைடு திரும்பி 57 டிகிரி செட் பண்ணிங்கன்னா 57 டிகிரி வந்தால் தான் உங்கள் ஃபேன் வந்து ரன் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேன், ஒரு ஃபேன் கண்ட்ரோல் பண்ணுற போர்டு. இதுலேயே வந்து ரெண்டு ஃபேன் கண்ட்ரோல் பண்ணுற போர்டும் இப்போ நம்மக்கிட்ட அவைலபிள். இதுலேயே வந்து 2 ஃபேனை வந்து இந்த ஃபேன் 1, ஃபேன் 2, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே சென்சாரு. இதில் வந்து ஏசி-டிசி 12 வால்ட்டு ஓகேங்களா. ஏசி டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர டைரக்ட் ஏசியும் கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து பக் போர்டு யூஸ் பண்ணிங்கன்னா அதுலேருந்து வர டிசியும் கொடுத்துக்கலாம். 12 வால்ட் டிரான்ஸ்ஃபார்மர் தனியாக யூஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் அதுலேருந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். 02 கொடுத்துக்கலாம், 1202 கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ரெக்டிஃபை ஆகி வர DC12 கொடுத்துக்கலாம். இந்த போர்டும் நம்மக்கிட்ட அவைலபிள். இதில் வந்து நீங்கள் ஒரு போர்டு வச்சிட்டிங்க அப்படின்னா 2 ஃபேன் வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம்னா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதுவும் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. யாருக்கும் பொருள் கிடைக்காம இப்போ புதுசாக கற்றுக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து எனக்கு கிராமம் ப்ரோ, எனக்கு வந்து இந்த பொருள்லாம் கிடைக்காது அப்படின்றவங்க மட்டும் என்கிட்ட ஆர்டர் பண்ணுங்கள். பொருள் கிடைக்கிறவங்க எங்கே கிடைக்குதோ அங்கே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து இப்போ இந்த மாதிரி பொருள் இருக்குது, நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா என்ன பர்பஸ்க்கு இந்த போர்டு அப்படின்றது தான் அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். யாருக்குமே கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.